Alhamdulillah, na'buduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Na'udzu billahi min shururi anfusina wa sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Allahumma shalli ala Muhammadin wa ala ali Muhammad كما صليت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. வழியில நிக்கிறவங்க ஒன்றும் வெளியில போங்க, ரோட்டுக்கு இல்லாத பள்ளிக்குள்ள வாங்க. அங்கே என்ன பண்ணிக்கிறீங்க? ஒன்று உள்ளதை என்ன பொருட்கள் உள்ள வந்து உட்காருங்க. கண்ணியத்துக்குரிய இல்லமல்ல அல்லாஹ்வின் நல்லவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ் நமக்கு வலியுறுத்திய திருமண நிகழ்ச்சியை முடித்து இங்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாமல்ல அல்லாஹ்வுடைய அனைத்து கூட கொண்டாடலாம். நாம் ஒரு அநாகரிகமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிவு வளர்ந்திருக்கிறது, நாகரிகம் வளர்ந்திருக்கிறது, எல்லாம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் அறியாமை காலத்தை நோக்கி ஆளுகின்றவர்கள் இந்த மக்களை இழுத்துச் செல்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தான் அறிவுக்கும் அவர்களுடைய செயலுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் காட்டுமிராண்டித்தனமான ஒரு வாழ்க்கையை இந்த மக்கள் வாழ்ந்தார்கள் என்று நாம் வரலாற்றில் வாசித்திருக்கிறோம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் நாகரிகமற்ற அந்த மக்களுடைய வாழ்வியலை பல இடங்களிலே அவன் கோடிட்டு காட்டுகிறார். காட்டு மிராண்டிகளாக, எந்த பண்பாடு மற்றவர்களாக வாழ்ந்த அந்த மக்களை நெறிப்படுத்துவதற்காகத்தான் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை இறை தூதன் வழியாக அல்லாஹ் வழங்கினார். அந்த இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தை ஒரு கணம் நாம் பின்னோக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருக்குர்ஆனில் பல தடவை அவங்க சொல்லியாச்சு, வாசல்ல நிக்காதீங்க, வெளியில போங்க. திருக்குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவதை நாம் அன்றாடம் கேட்டும் வருகிறோம். இதல் ஷம்சு குவிரத் வ இதன் நுஜூமுன் கதரத் வ இதல் ஜிபாலு சுய்யரத் என்கிற சூரத்து தக்வீர் அத்தியாயத்தை நாம் வாசிக்கிறோம், கேட்கிறோம். அல்லாஹ் அதில் ஒன்றை நமக்கு நினைவூட்டுகிறான். இதல் மௌஊதத்து சுயிலத்
பிஐயி தம்பின் குத்திலத். அல்லாஹ் பெண் சிசுவை குறித்து விசாரிப்பான். இதல் மௌஊதத் சுயிலத், பெண் சிசு குறித்து நாளை விசாரிக்கப்படும். பிஐயி தம்பின் குத்திலத், ஏன் அந்த சிசு பெண் சிசு கொல்லப்பட்டாள் என்று அல்லாஹ் விசாரிப்பான். அந்த பெண்ணிடத்திலே கேட்பான், நீ ஏன் கொல்லப்பட்டாய்? இயற்கையாக இறந்ததை அல்லாஹ் கேள்வி கேட்க முடியாது. செயற்கையாக அந்த குழந்தை கொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கொலையாளி யார், ஏன் உன்னை கொன்றான் என்கிற கேள்வியை அந்த குழந்தையை நோக்கி அல்லாஹ் கேட்பதாக திருக்குறானில் அல்லாஹ் சொல்கிறார். ஏன் அந்த குழந்தையை கொன்றார்கள்? ஒரு குழந்தை, இரண்டு குழந்தைகள் அல்ல, பெண் குழந்தையை கொல்வதுதான் அவர்களுடைய வழக்கம். அந்த அநாகரிகமான நடைமுறை அந்த மக்களிடத்தில் இருந்திருக்கிறது. பெண் என்பது சமூகத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாத ஒன்று. அதற்கென்று சுயமரியாதை எதுவும் அதற்கு இல்லை. வாழ்வதற்கான உரிமையும் அதற்கு இல்லை. அது நம் தேவைக்கு பயன்படுத்தி அதை தூர வீச வேண்டிய ஒன்று என்கிற ஒரு கொடூரமான சிந்தனை அன்றைய அரபு மக்களிடத்தில் இருந்தது. பெண் குழந்தை பிறந்து விட்ட என்ற செய்தி சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகம் கருத்து போய்விடும். அந்த பெண் குழந்தைக்கு தகப்பன், நமக்கா பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று எத்தவாராமினல் கௌமி மாபுஷரபிஹி, தனக்கு சொல்லப்பட்ட அந்த செய்தியை தாங்கிக் கொள்ள முடியாமல், அதை நற்செய்தியாக எடுத்துக்கொள்ளாமல் சமூகத்தை விட்டே ஓடி ஒளியக்கூடிய நிலைக்கு அந்த மனிதன், அந்த பெத்தவன் ஆளாகி விடுகிறான். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு சமூகம் அன்றைக்கு அரபு நாட்டில் வாழ்ந்தார். அந்த சமூகத்தை பண்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை, அவருக்கு ஒரு திருக்குரான் என்கிற வேதத்தை வழங்கி அவர்களை நெறிப்படுத்துகின்ற பணியை அல்லாஹ் செய்ய வைத்தான். இந்த குரானுடைய போதனைகள், இறை தூதருடைய வழிகாட்டுதல்கள் அந்த மக்களை நாளுக்கு நாள் நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்களாக, ஒட்டுமொத்த மனிதனாகத்திற்கு முன்னுதாரண புருஷர்களாக அந்த மக்களை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். அந்த வழியில் தான் உலகம் பயணிக்க வேண்டும், பயணிக்கிறது. ஆனால் இன்றைய உலகம் மீண்டும் அந்த நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு சமீபத்திய ஒரு செய்தியை மட்டும் நான் இங்கு குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். சில தினங்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டார். பரிதிவாலா மற்றும் ஆர் மகாதேவனுடைய அமர்வில் அந்த வழக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த வழக்கினுடைய சாரம் என்னவென்று சொன்னால், பாலியல் தொழிலை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்து அது தண்டனைக்குரிய குற்றம் அல்ல என்று உச்ச நீதிமன்றமே அதற்கு முடிவுரை எழுதிவிட்டது. ஆங்காங்கே எல்லோரும் மக்களுக்கு தெரியாமல் ஒளிவு மறைவாக நடந்து கொண்டிருந்த, அல்லது சில மாநிலங்களில் அதற்கென்று முன் அனுமதி கொடுத்து ஒரு தொழிலாக அங்கீகரிக்கப்பட்டு நடத்தப்பட்ட ஒன்று இந்தியா முழுமைக்கும் அது நடத்தப்பட்டால், நடந்தால், நடைபெற்றால் அதை எந்த வகையிலும் என்ன செய்யக்கூடாது, காவல்துறை தடுக்கக்கூடாது, காவல்துறை வழக்கு பதிவு செய்யக்கூடாது, அவருடைய விருப்பத்திற்கிணங்க நடக்கிறது என்று நீதிமன்றம் இந்த உத்தரவை, இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்பதை நீங்கள் படித்திருப்பீர்கள், செய்தி ஊடகங்களில் வாசித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். அநாகரிகமான காலத்தில் தான் ஒரு பெண்ணை அந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பில், கலாச்சாரத்தில், பண்பாட்டின் அடிப்படையில் திருமணம் முடித்து வாழ வேண்டும் என்று அவரவர் சார்ந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் புரிந்த ஒன்றை, அதுவே எல்லை மீறுகிற போது அது தவறு, அது விபச்சாரம் என்று அந்த மக்களிடத்தில் இருந்த அந்த சிந்தனையை, அது விபச்சாரம் என்ற ஒரு குற்றத்தை மக்களுக்கு புரிய வைத்து அந்த விபச்சாரத்தை தடுப்பதற்கான சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதரின் வழியாக, அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக இந்த மனித சமூகத்திற்கு எல்லாம் வழங்கி அதை முற்றாக அதை துடைத்தெறிந்தார். இறை தூதருடைய இறுதி காலத்தில் இது மாதிரியான குற்றம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எவருக்கும்
எவருடைய சிந்தனையில் ஏற்பட்டதே இல்லை. ஏன்? அதற்கான தண்டனையை நினைத்து பார்த்தாலே குற்றம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எவனுக்கும் வருவதில்லை. திருமணம் முடித்தவன் உபச்சாரம் செய்தால் அவன் முச்சந்தியில் நிறுத்தி கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் என்கிற சட்டம். திருமணம் முடிக்காத உபச்சாரம் செய்தால் முச்சந்தியில் நிறுத்தி அவனுக்கு 100 கசையடி அடித்து அவனை நாடு கடத்த வேண்டும் என்கிற சட்டம். இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற போது அந்த எண்ணம் உள்ளவன் இதை யோசித்து பார்ப்பானா? இல்லை. அப்படித்தான் இந்த குற்றங்கள் குறைக்கப்பட்டன. நாகரிகம் வளர்ந்திருக்கிறது, இன்றைக்கு அறிவு முதிர்ந்திருக்கிறது. செவ்வாய் கிரகத்தில் போய் குடுத்தனம் நடத்தலாமா, அல்ல சந்திரனில் இருக்கிற என்ன கனிமளங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் பெயர்த்தெடுத்து இங்கு கொண்டு வந்து வியாபாரம் செய்யலாமா என்று சிந்திக்கிற நிலையில் இருக்கிற இந்த காலத்தில் இந்த மனித நாகரிகத்திற்கு ஒவ்வாத இந்த கேடுகட்ட ஒரு செயலை சட்டத்தின் துணை கொண்டு அங்கீகரிக்கிற ஒரு போக்கு நிலவுகிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த சூழலில் தான் இஸ்லாமை நாம் திரும்பி பார்க்கிறோம். விரும்பிய பெண்ணை நீ மணமுடித்துக் கொள் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யா மாஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஆ ஃபல்யதஸவ்வஜ் ஃபஇன்னஹு அகது லில்பஸர் வ அஹ்ஸனுல் ஃபரஜ் என்று சொல்கிறார்கள். வாலிபர்களே, உங்களுக்கு மனம் முடித்து வாழ்வதற்கான அந்த வலிமை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பெண்களை மணமுடித்து வாழுங்கள். அதுதான் உங்களுடைய பார்வையை கட்டுப்படுத்தும், உங்களுடைய மானத்தை காக்கும், உங்களை ஒழுக்கமுள்ளவனாக இந்த உலகத்தில் வாழ வைக்கும் என்று சொன்னார்கள். மனிதன் ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உறுதுணையாக இருப்பது திருமணம்தான். திருமணத்தின் மூலமாகத்தான் இறை தூதர் அவர்கள் இறை நெருக்கத்தை பெற்றார்கள். குடும்ப வாழ்க்கையின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய அண்மையை பெற்றார்கள். அல்லாஹ்வுக்கு மிகவும் அஞ்சி வாழக்கூடிய ஒரு தலைமனாக அல்லாஹ்வுடைய தூதர் திகழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பல தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அவர்களுடைய மனைவி ஆயிஷாவிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை எப்படி இருந்தது? குடும்ப வாழ்க்கை, வீட்டில் உள்ள வாழ்க்கை வெளிக்கு தெரியாது. மனைவிடத்தில் கேட்டால் தான் கணவனை பற்றி தெரியும். தோழர்கள் வந்து கேட்கிற போது அல்லாஹ் கராத்தல் குர்ஆன், எப்பா நீங்க எல்லாம் குர்ஆனை படிக்கலையா என்று ஆயிஷா நாயகி அந்த தோழர்களை பார்த்து கேட்டார்கள். குர்ஆன் தான் அவருடைய வாழ்க்கை, அதற்காகத்தான் அப்படி கேட்டார்கள். இந்த அட்டையிலிருந்து அந்த அட்டை வரைக்கும் குர்ஆன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார்கள். அப்படி இந்த பதிலை சொன்னவுடன் அந்த தோழர்கள் ஆச்சரியத்தின் உச்சத்துக்கே போய்விட்டார்கள். இவ்வளவு பெரிய வாழ்க்கை, ஒரு அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் இந்த உலகத்திலே அவருக்கான உத்தரவாதத்தையும் தந்திருக்கிறான். அவர்கள் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிற போது நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தால் இறை நெருக்கத்தை பெற முடியும், இறை அன்பை பெற முடியும் என்று ஒவ்வொருவரும் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நான் இனி மனம் முடிக்கப் போவதில்லை, அதான் அழிவுக்கான ஆரம்பம். பெண்களை திருமணம் முடித்து வாழ்வதுதான் ஒரு மனிதன் அழிவை நோக்கி போகிறான் என்பதற்கு அடையாளம் என்று ஒரு தோழர் என்ன செய்கிறார், நினைக்கின்றார். இன்னொரு தோழர், நான் நோம்புதான் வைக்க போகிறேன், சாப்பிட போவதே இல்லை. இன்னொருவர், இரவெல்லாம் தொழப் போகிறேன், தூங்கப் போவதே இல்லை என்று. இறை தூதரின் காதில் இது விழுந்ததும் அவர்கள் அழைத்து கேட்டார்கள், நீங்கள் எல்லாம் இவ்வாறு கூறீர்களா? ஆமாம். நான் அப்படி இல்லையே, நான் பெண்களை மணமுடித்து 1-2 அல்ல 11 மனையுடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இரவில் தூங்குகிறேன், தொழுகிறேன், பகலில் நோன்பு வைக்கிறேன், நோன்பை விடுகிறேன். இதுதான் எனது வாழ்க்கை. நான் தான் அல்லாஹ்வுக்கு அன அக்ஷாக்கும் இல்லாஹி வ அத்காக்கும் லஹு, நான் உங்களை எல்லாம் விட அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறேன், உங்களை எல்லாம் விட அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறேன். என் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை தான், என் வாழ்க்கை துறவரம் இல்லை, என் வாழ்க்கை இல்லறம் தான் என்று இறை தூதர்கள் சொன்னார்கள். ஆக இல்லறத்தில் தான் இறை நெருக்கத்தை பெற முடியும் என்பதற்கு இறை தூதரை தாண்டி வேறு எவரையும் நீங்கள் முன்னுதாரணம் காட்ட முடியாது. இன்றைக்கு பக்தி பிரவாகம் எடுக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் ஆச்சாரியர்களாக, சன்னியாசிகளாக, மஸ்தான்களாக அவன் தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் சமூகத்தை ஏமாற்றுகிறார்கள். தங்களை கடவுளுக்கு அந்நியப்பட்டவர்களாக, அதாவது நெருக்கமானவர்களாக காட்டிக் கொள்வதற்கு துறவர வாழ்க்கை தான் இறை நெருக்கத்தை பெற்றுத்தரும் என்று சொல்கிற இந்த காலத்தில் இறை தூதருடைய வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, அதுதான் ஒரு மனிதனை ஒழுக்கமானவனாக, ஒழுக்க சீரனாக உருவாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையினுடைய ஆரம்ப புள்ளியில் அன்பு சகோதரர்
அப்துல் ரவுஃப் இங்கு அமர்ந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய அடிப்படையில் இந்த வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க போகிறேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வாத்து நிசா சதுகாத்தின் அலா, பெண்களுக்கு மனக்கொடையை மனமோந்து கொடுங்கள். இங்கு அவர் இருக்கிற தகுதிக்கு, அவருடைய குடும்ப பின்னணிக்கு பெண்ணிடம் இருந்து பல லட்சங்களை அவர் தச்சனையாக செய்யலாம், வாங்கலாம், பல அன்பளிப்புகளை வாங்கலாம். இதைத்தான், இல்லை என்றால் அதைத்தான் என்று பெரிய நிபந்தனைகளை விதிக்கலாம். ஆனால் எதுவும் வேண்டாம், நான் வைத்து வாழ்க்கை நடத்தக்கூடிய பெண்ணுக்கு நானே மனமோந்து நான் மகரை கொடுக்கிறேன் என்று எத்தனை கிராம், 14.600 கிராம் நகையை இன்றைக்கு மகரா கொடுக்க இருக்கிறார். இன்றைய மதிப்புக்கு என்ன அது பெறும் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஆக மனமோந்து மனக்கொடையை கொடுத்து மனம் முடிக்க இருக்கிறார். இந்த மனக்கொடையை பெற்றுக்கொண்டு பெண்ணுடைய தகப்பனார் அவர் இந்த உடன்படிக்கையை செய்ய இருக்கிறார். என்ன உடன்படிக்கை? அவர் வழியாக அந்த பெண் உறுதியான உடன்படிக்கை எடுத்துக் கொள்கிறாள். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வஅகதன மின்கும் மீசாக்கன் கலீலா, அந்த பெண்கள் உறுதியான உடன்படிக்கை எடுக்கிறார்கள். எங்க அந்த பெண்ணை காணாம? கணவனுடைய கைபிடித்து உன்னை நான் மணக்கிறேன் என்று சொல்வதற்கு இல்லை. ஆணுக்கு நிகர் பெண் நிச்சயமாக இல்லை. இந்த ஆணுக்கு நிகர் ஆண் தான். ஆதலால் தான் பெண்ணுக்கான வழியாக பெண்ணுடைய தகப்பன் இங்கு சபையில் அமர்ந்திருக்கிறார். அவர் இந்த ஒப்பந்தத்தை செய்வதற்கு 2 சாட்சிகள் குறைந்தபட்சம் போதும். ஆனால் இங்கு சபையே சாட்சியாக இருக்கிறது. சபையோரை சாட்சியாக்கி இந்த மணமகன் கொடுக்கிற மகராகிய 14.600 கிராம் நகையை மகராக பெற்றுக்கொண்டு தன் பொறுப்பில் இத்தனை காலம் வளர்ந்து அந்த மகளை இந்த அப்துல் ரவுஃப் அவர்களுக்கு அவர் மணமுடித்து தர இருக்கிறார். இதுதான் திருமண ஒப்பந்தம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். அந்த ஒப்பந்தம் இங்கு நடக்க இருக்கிறது. நடந்து முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாயால், தன்னுடைய நாவால் இந்த மணமகனுக்கு வாழ்த்திய வாழ்த்தை அனைவரும் சொல்ல வேண்டும். இறை தூதரிடத்தில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்கிற ஒரு தோழர், பிரபல்யமான ஒரு தோழர், அவர் வருகிறார். அவரை அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்கிறார்கள். அவருடைய ஆடையில் ஆங்காங்கே நிறமாற்றத்தை பார்த்தார்கள். இது என்ன என்று கேட்டார்கள். இது நான் நேற்று திருமணம் முடித்தேன், ஆடையில் நறுமண பொருள் அடையாளம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படியா? ஓ, நேற்று மனம் முடித்தாயா? என்ன மனம் முடித்தாய்? ஒரு பேரித்தம் கொட்டை அளவுக்கு தங்கத்தை மகராக கொடுத்து ஒரு பெண்ணை மணந்தேன் என்று சொன்னார். அப்படி சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல் ரஹ்மானுக்கு வாழ்த்து சொன்னார்கள். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் அப்துல் ரஹ்மானே, உனக்கு அகத்திலும் பரக்கத்தை அவன் தரட்டும், உனக்கு புறத்திலும் அலைக்க புறத்திலும் அவன் பரக்கத்தை தரட்டும். வ ஜமா பைனகுமா ஃபீ கைர், உங்கள் இருவரையும் நல்ல விஷயங்களில் அல்லாஹ் ஒன்றிணைக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் வாழ்த்தினார்கள். இந்த வாழ்த்தை இந்த மணமகனுக்கு நீங்கள் வாழ்த்த வேண்டும். ஏன்? அந்த உயிருக்கு, இப்போது உடன்படிக்கையின் அடிப்படையில் மனைவியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உயிருக்கு இன்றிலிருந்து இவர்தான் உணவுக்கு பொறுப்பு, உடைக்கு பொறுப்பு, உறைவிடத்திற்கு பொறுப்பு, மருத்துவத்திற்கு பொறுப்பு, அத்தனைக்கும் இவர்தான் பொறுப்பு. அப்போ அவருக்கான வாழ்வாதாரத்தை, அபிவிருத்தியை அல்லாஹ் அவருக்குத்தான் வழங்க வேண்டும். அந்த பெண்ணோடு வாழ்க்கை நடத்துவதற்கான உடல் வலிமை அவருக்குத்தான் வேண்டும். அந்த வலிமையும் அல்லாஹ் அவருக்கு வழங்க வேண்டும். நல்ல விஷயங்களில் கணவனும் மனைவியாக இணைந்து பயணிக்க வேண்டும். அந்த வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற இந்த பிரார்த்தனையை மிஞ்சிய எந்த பிரார்த்தனையும் அவர்களுக்கு பலன் தர போவதில்லை என்பதை கூறி இப்போது இந்த ஒப்பந்தம் நடைபெறும். அனைவரும் ஒப்பந்தம் முடிந்ததற்கு பிறகு இந்த மணமானை முந்தி நான் கூறிய இந்த வாழ்த்தை வாழ்த்தி நீங்கள் முடித்துக் கொள்ள வேண்டும். இந்த திருமணத்தினுடைய அதாவது விருந்தாக மணமகன் அவர் தன்னுடைய இல்லத்தில் வந்திருக்கின்றவர்களுக்கு மன விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார். அதிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சார்பாக தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். எல்லா போலும் இறைவனுக்கு. வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மகள் உமராவை 14.660 தங்க நகை மகராக பெற்றுக்கொண்டு சபையோர் சாட்சியாக உங்களுக்கு மனமுடித்து தருகிறேன். ஏற்றுக்கொள்கிறீர்களா? சம்மதம். ஏற்றுக்கொள்கிறேன். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர்.